நீர் வளத்தை காக்கணும், நில வளத்தை காக்கணும், மழையை காப்பாற்றணும், மரங்களை பேசவே மாட்டான். பேச சொல்லு, பிஜேபி பேச சொல்லு, தம்பி அண்ணாமலை கேளு, அண்ணாமலையா இங்க வா, அவர் இங்க இதெல்லாம் பேச போறாரு. எவன் எந்தெந்த போன்ல எதை பேசுறான்னு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருப்பான். அவங்களுக்கு சாமி இருந்தா போதும், பிள்ளையாரு இந்த ராமர் இருந்தா போதும், தூக்கிட்டு கிளம்பிடுவான். இப்ப கிளம்ப போறான் பாரு, இந்த நாளைக்கு மறுநாள் கிளம்பிடுவான். இதுவரை இல்லாத ஒரு செயலை தமிழ்நாடு அரசு, ஐயா ஸ்டாலின் அரசு 80 இந்து மக்கள் அமைப்பு, இந்து முன்னணி அமைப்பு, ஒருத்தர் ஒரு கட்சியில ஒரு லட்டுப்பட வச்சுட்டு அவனை எல்லாம் கூப்பிட்டு வச்சு கமிஷனர் பேசுறாரு. இதுவரை எவனுமே அங்கீகரிக்கல. நீ அவனை இவ்வளவு பெரிய ஆளாக்குற? இவர் ஊர்வலம் போற தெருவில் இருக்கிற இஸ்லாமியர் கடை இருக்கு பத்தியெல்லாம் எல்லாம் மூடு, கறிக்கடை மூடு, அந்த கடையை மூடு. டேய் என்னடா நீங்க எல்லாம் யாரு? என் சொந்த நாட்டுல நான் கடை வைக்க கூடாதுன்னு நீ ஏன் என்னை அச்சுறுத்துற? ஏன் என்னை பயங்காட்டுற? நீ எனக்கு பாதுகாப்பு இருக்காது என்று சொல்வதற்கு எதுக்கு பெரிய காவல்துறை? விநாயகர் சிலையை வைத்து அதை கரைக்கிற வரை கடையை மூடுனால் சோறு ஒப்பம் போடுவானா, கோத்தா போடுவானா?